ஆத்மியினுடைய 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒண்ணா சேர்ந்து திடீர்னு பாஜகல போய் இணைஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த ராகவ் சத்தா, ஹர்பஜன் சிங் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமாவே போய் பாஜகல இணைஞ்சிருக்காங்க. அப்படி இவங்க பாஜகல இணைஞ்சத மாநிலங்களவை தலைவரும் இப்ப அங்கீகாரம் குடுத்திருக்காரு. இப்படி திடீர்னு 7 எம்பிக்கள் போய் பாஜகல இணைஞ்சது அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக பாஜக ரொம்ப தீவிரமாவே இறங்கி இருக்கு. இத ஆப்பரேஷன் லோட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராகவ் சத்தாவின் மூலியமா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய அந்த வேலையை இன்னைக்கு பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லார்கிட்டயும் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகுது. ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அங்க 117 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலே போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அங்க 60 எம்எல்ஏக்களை அப்படியே விலைக்கு வாங்கக்கூடிய வேலையை இன்னைக்கு பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வட இந்திய ஊடகங்கள்ல வெளியாகிக்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பாஜகவினுடைய ஆதரவு ஊடகமான ரிபப்ளிக் டிவில இது தலைப்பு செய்தியாவே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதலான ஒரு தகவல். சரி, இப்ப இந்த பாஜகல திடீர்னு இத்தனை எம்பிக்கள் போய் சேர்ந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவோட வரலாற்றை எடுத்து பார்த்தா இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது அதுல நேர்மையா தேர்தல்ல கலந்துக்கிட்டு பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெறது அப்படிங்கிறதெல்லாம் பாஜகவுக்கு நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்துல தொங்கு சட்டசபையை அமைக்கிறது, அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, எம்பிக்களை விலைக்கு வாங்குறது, யாராவது எம்பிக்கள் விலை போகிற மாதிரி இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் விலை போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை வச்சு பேசி அவங்களை விலைக்கு வாங்குறது, இல்லைன்னா அமலாக்கத்துறையை வச்சு ரெய்டு நடத்தி அவங்களை பயமுறுத்தி அதிகாரமே கைவிட்டு போயிருமோ அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களை கொண்டு அதற்கு பிறகு அவங்களை அப்படியே விலைக்கு வாங்கிக்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து வரலாற்றுல பாஜக பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல பாஜக இந்த வேலைகளை செஞ்சிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு சில முக்கியமான விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப அஸ்ஸாமினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர், இவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. கடந்த 2014-15வது ஆண்டுல சாரதா சிட்பண்ட் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனத்தினுடைய மோசடி வழக்கு இவர் மேல பாயுது. அப்ப அமலாக்கத்துறை இவர் மீது விசாரணை நடத்துறாங்க. இந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே போய் பாஜகல இணைஞ்சிடுறாரு. அவர் தான் இப்ப அசாமினுடைய முதலமைச்சராகவும் இருக்காரு. அதே மாதிரி மேற்கு வங்கத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி, இவர் இதுக்கு முன்னாடி டிஎம்சி கட்சியில இருந்திருக்காரு. அதே மாதிரி 2017-2020 அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இவர் மீதும் அமலாக்கத்துறை விசாரணைகள் நடத்துது. ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தின அந்த வழக்குல இவர் மீது இடி ரைடு எல்லாம் போறாங்க. இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது 2020வது ஆண்டு என்ன பண்றாருன்னா, இவரும் பாஜகல போய் இணைஞ்சிடுறாரு. அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த வழக்குகள் அப்படிங்கிறது எங்க போச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அதற்கு பிறகு இவர் பாஜகவினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் மாறிடுறாரு. அடுத்ததா மகாராஷ்டிரா மாநிலத்துல மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கக்கூடியவர் தான் அசோக் சவான். இவர் மீது 2010க்கு பிறகே ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட அந்த விசாரணைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. 2024வது வருஷம் இவர் போய் பாஜகல சேர்ந்துடுறாரு. அப்படி சேர்ந்ததற்கு பிறகு இப்ப அவரு மாநிலங்களவை உறுப்பினரா இருக்காரு. அவர் மீது வச்ச குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது எங்கே போச்சுன்னு தெரியல. விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையான்னு கூட இப்ப வெளியில தெரியல. அதே மாதிரி மகாராஷ்டிரால என்சிபி கட்சியில இருந்த பிரபு பட்டேல் அப்படிங்கிறவர், இவர் மீது ஏர் இந்தியா முறைகேடு வழக்கு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வழக்கும் இவர் பாஜகல சேர்ந்ததற்கு பிறகு சிபிஐயால இப்ப கைவிடப்பட்டுருச்சு. இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு சில பேர் மட்டும்தான். ஆனா பாஜக இவங்களை தவிர நிறைய பேரை இந்த மாதிரியான வழக்குகள்ல சிக்க வச்சு அவங்கள பாஜகல இணைக்கக்கூடிய வேலையை பார்த்து அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளை ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்ப இந்த ஆம் ஆத்மியிலேயே செஞ்சிருக்காங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் தில்லியில நடந்த 2025வது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படியே போய் பாஜகல சேர்ந்தாங்க. அந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் ஊழல் வழக்கு உள்ளிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அப்படியே போய் பிஜேபியில சேர்ந்ததற்கு பிறகு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. இப்போ அதே மாதிரி ஆம் ஆத்மியில இருக்கிற 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாஜகல சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்க கதையும் அப்படிதான். அதுல இந்த ராகவ் சத்தா அப்படிங்கிறவர் மீது இந்த மதுபான கொள்கை அந்த முறைகேடு வழக்குல அவருடைய பெயரும் அடிபட்டுச்சு. அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இப்ப இவர் போய் பாஜகல அப்படியே சேர்ந்துட்டாரு. அடுத்ததா தில்லியில அமைச்சரா இருந்த கைலாஷ் கெலாட் மீதும் அதே மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல அவர் பேர் இருந்துச்சு. அவர் ராஜினாமா பண்ணாரு. அப்படி ராஜினாமா பண்ண அடுத்த நாளே போய் அவரும் பாஜகல சேர்ந்துட்டாரு. அந்த 7 பேர்ல ஒருவரான அசோக் குமார் மிட்டல் அப்படிங்கிறவரினுடைய கல்வி நிறுவனத்துல நிறைய முறைகேடு வழக்குகள் இருக்கு. அவரும் இப்போ இந்த 7 பேர் கூட சேர்ந்து பாஜகல போய் இணைஞ்சிருக்காரு.
அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா எம்பி சுவாதி மலிவால் மேலயும் நிறைய குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கு. அவங்களுமே இப்ப போய் பாஜகல அப்படியே சேர்ந்துட்டாங்க. இப்படி பல கட்சியை சேர்ந்தவங்க, பல வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள், இந்த வழக்குகளுக்கெல்லாம் பயந்து அப்படியே போய் பாஜகல ஐக்கியமாகுறது அப்படிங்கிறது தொடர்கதையாவே நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த 7 பேரும் போய் சேர்ந்திருக்காங்க. இப்படி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாஜகல போய் சேர்ந்ததற்கு பிறகு அப்படியே தூய்மைவாதிகளாக மாறிடுறாங்க. அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறதில்ல. ஆனா எந்த உயர்நீதிமன்றமும் அவங்கள குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஆனா அவங்க மீதான அந்த விசாரணை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போறதே கிடையாது. அப்படியே கைவிடப்பட்டது. இததான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பாஜகவினுடைய வாஷிங் மிஷின் அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜக எப்பவுமே தங்களை ஒரு வித்தியாசமான கட்சி அப்படின்னு சொல்லும். எந்த வகையில பாஜக வித்தியாசமான கட்சி அப்படின்னா, குற்றவாளிகளா இருக்கக்கூடியவர்கள், ஊழல் வழக்குல இருக்கக்கூடியவங்கலாம் எந்த கட்சியிலயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால இந்த குற்ற வழக்குகள்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாஜகவுக்கு வந்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கூப்பிட்டுப்பாங்க. அப்படி கூப்பிட்டதற்கு பிறகு என்ன ஆகும்? அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ, எம்பிக்களோ அதிகமா பாஜகவுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி அப்படிங்கிறது வலுவிழந்து போயிரும். இவங்களுக்கு ஆதாயமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒண்ணில்லாம பண்ணி பாஜக அவங்கள அப்படியே தூய்மையானவர்களா மாத்திருவாங்க. இப்படிதான் பல காலமா பாஜக நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசாங்கத்த கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ராகவ் சத்தா மூலியமா நடந்த ஆப்பரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற நாடகமும் நடந்து முடிஞ்சிருக்கு.